ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறையை அடுத்த ராட்டை சுட்டிப்பாளையம். இயற்கையின் அமைதிக்குள் பக்தியின் பேரொளியாக உயர்ந்து நிற்கிறது தென்னக காசி பைரவர் திருக்கோவில். பைரவர் பக்தர்களால் புனித காசிக்கு இணையாக போற்றப்படும் இந்த ஆலயம் தனது பிரம்மாண்ட தோட்டத்தாலும் தனித்துவமான வழிபாட்டு முறைகளாலும் பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக திகழ்கிறது. ஆலயத்தின் நுழைவாயிலிலேயே பக்தர்களை வியப்பில் ஆழ்த்துவது 39 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கால பைரவர் திருவுருவம். ஆசியாவிலேயே மிக உயரமான பைரவர் சிலைகளில் ஒன்றாக போற்றப்படும் இந்த மாபெரும் திருவுருவம் தொலைதூரத்திலிருந்தே பக்தர்களை ஈர்க்கிறது. அந்த அருள்மிகு திருவுருவத்தின் முன் நின்றவுடன் மனதில் ஒரு அமைதி, உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை, இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு தானாகவே பிறக்கிறது. நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோங்க. நாங்கள் இது 4வது டைம் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு டைம் வந்தோம், ரொம்ப நல்லா தொழிலெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்குறோம். கோயிலுக்குள்ளே வந்தனே மனசு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கள் பிரச்சனைகளெல்லாம் தீரும்னு நினச்சி இவரை வேண்டிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு நல்லதே நடக்க, அந்த பைரவர் அருள் கிடைக்க, உங்களுக்கும் கிடைக்க ஆசீர்வாதங்கள். இந்த திருக்கோவிலின் மிகச்சிறப்பான அம்சம் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி நாளிலும் நடைபெறும் பால் அபிஷேக வழிபாடு. ஆண் பெண் என்ற பேதமின்றி பக்தர்கள் அனைவரும் கருவறைக்குள்ளேயே சென்று தங்கள் கைகளால் பைரவருக்கு பால் அபிஷேகம் செய்யும் அரிய வாய்ப்பை பெறுகிறார்கள். வேறு எங்கும் அரிதாக காணப்படும் இந்த தனிச்சிறப்பு பக்தர்களுக்கு இறைவனுடன் நேரடியாக இணையும் ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது. இந்த ஆலயத்தின் மூலவராக அருள்மிகு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அருள் பாலிக்கிறார். செல்வ வளம், மன அமைதி, குடும்ப நலம் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து அவரை தரிசித்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அஷ்டமி அப்போ பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே உள்ளே போய் கருவறையில் போய் பாலாபிஷேகம் பண்ணுறது வேர்ல்ட்லி இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது. உள்ளார அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு அது பேச முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப உடம்பெல்லாம் இன்னும் அந்த வைப்ரேஷன் போயிட்டே இருக்குது. இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் முடியும். இது சும்மா வாயில் சொல்ல முடியாது. பைரவருக்கென்றே அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு 64 பைரவர் அவதாரங்களையும் ஒரே தலத்தில் தரிசனம் செய்வது. பைரவ தத்துவத்தின் பல்வேறு வடிவங்களையும் ஒரே இடத்தில் வழிபடும் அரிய வாய்ப்பு இந்த ஆலயத்திற்கு தனித்துவமான பெருமையை அளிக்கிறது. வாழ்க்கையில் ஏற்படும் கடன் சுமைகள், திருமண தடைகள், தொழில் மற்றும் வியாபார தடைகள், கண் திருஷ்டி மற்றும் பல்வேறு இன்னல்கள் நீங்கி வாழ்வில் வளமும் நலமும் பெருக வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து
தேங்காயில் தீபமிட்டு பைரவரை சரணடைகின்றனர். அவர்களின் உதடுகளில் ஒரு பிரார்த்தனை, அவர்களின் இதயங்களில் ஒரு நம்பிக்கை. அருள்மிகு பைரவர் அனைத்தையும் அருளால் மாற்றுவார் என்ற உறுதியான விசுவாசம். இந்த ஆலயத்தின் ஆன்மீக சேவையோடு இணைந்த மற்றொரு புனித பணியாக தினமும் காலை முதல் இரவு வரை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. வருகை தரும் அனைவருக்கும் அன்போடு உணவு பரிமாறப்படும் இந்த சேவை ஆலயத்தின் கருணை மற்றும் மனிதநேயத்தின் அடையாளமாக விளங்குகிறது. இக்கோவிலின் ஆன்மீக குரு ஆதிசித்தன் ஸ்ரீ ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அவர்கள் பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறார். பைரவரின் அருளோடு ஆதிசித்தனின் ஆசியும் நம் வாழ்வை உயர்த்தும் என்பதால் ஆதிசித்தனிடம் ஆசி பெற பக்தர்கள் ஏங்குகின்றனர்.